Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் காடுவெட்டி மனோஜ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். பாமக பரபரப்பாக இருக்குது. முக்கியமான நிர்வாகிகள்லாம் ராமதாஸ் அவர்களை வந்து சந்திச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் நேற்று 10:30 மணிக்கு அன்புமணி ராமதாஸுடைய அவர்களுடைய அறிக்கை, ஐயா வழியில் தொடர்ச்சியாக நான் கட்சியை வந்து வழிநடத்தி செல்வேன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. என்ன நடக்குது பாமகவில்? கட்சி உடையுமா, இல்லை வந்து அன்புமணியும் ராமதாஸ் அவர்களும் மீண்டும் சுமூகமாகி கட்சியை முன்னெடுத்து கொண்டு செல்ல போகிறாங்களா? என்ன நடக்க போகுது? கட்சி உடையணும்னா இரட்டை தலைமைன்னு ஒன்று வேணும். இங்கே ஒரு தலைமை தானே இருக்குது, இன்னொரு சைடில் தலைமையே இல்லை. இன்னொரு சைடில் ஆப்போசிஷன் ஸ்ட்ராங்காகவே இல்லைங்கும் போது அவர் உடச்சி என்ன பண்ணுவார்? ஆனால் அன்புமணின்னு அமைதியான மாதிரி தெரியலையே. அவர் அமைதியான மாதிரி தெரியல. ஆனால் ஐயா வழியில் நான் கட்சி வழி நடத்துவேன்றார். ஐயா உங்களை வெளில போக சொல்கிறார் கட்சியை விட்டு. அப்புறம் எங்கே வழி இருக்காங்க? வழியெல்லாம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டாரு. நீங்கள் அப்போ அமைதியாக தானே இருக்கணும். நீங்கள் அப்போ வந்து பிரச்சனை பண்ணுறது தானே இதுக்கு அர்த்தம். இதுக்கு வந்து இல்லை நான் தான் தலைவர், என்னை மீறி எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவர் நேற்று ஒரு அறிக்கை விடுறாரு. இன்றைக்கி ஐயா வந்து பொதுக்குழு கூட்டிருக்காரு. ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு பொதுக்குழு கூட்டிருக்காரு. இப்போ யாருக்கு பலம் ஜாஸ்தியாக இருக்குன்னு காமிக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் அவர் ஒரு பொதுக்குழு கூட்டிருக்காரு. இவர் பனையூரில் ஒரு பொதுக்குழு கூட்டிருக்காரு அன்புமணி அவர்கள். அங்கே யாருமே போல. இங்கே கட்சி முன்னாள் கட்சி தலைவர்லேருந்து இன்றைய வன்னியர் சங்க தலைவர்லேருந்து இப்போ கரண்ட்ல இருக்க எல்லா எம்எல்ஏவும் ராமதாஸ் அவர்களை தான் பார்க்க போகிறாங்க. இன்னைக்கு அன்புமணி அவர்களும் பொதுக்குழு இன்னைக்கு அவரும் ஒரு மீட்டிங் கூட்டிருக்காரு. என்ன வந்து சந்திங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே யாருமே போலியே பெரிய அளவில். அப்போ அவருக்கு சப்போர்ட் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்படி எனக்கு இப்போ ஒரு 100 பேரில் என்கிட்ட 2 பேர் கூட இல்லை அப்படிங்கும்போது நான் எதை உடச்சி அந்த 100லேருந்து என்னத்தை உடச்சி எடுத்துறது நான் கட்சி நடத்த முடியும்? இவர் ஒரு எலிஜிபிள் லீடராக எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாரோ, இல்லை வந்து ஒரு கம்பேனியனாவோ ஒரு பிரதர்ஹுட் மாதிரி ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருந்தாருனாலோ இவருக்கு வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்திருக்கும். இவர் வந்து கட்சியை உடைக்கிறதுக்கோ, இல்லை ஐயாவே வந்து இந்த மாதிரி ஒரு அறிக்கை ஒரு 2 நாள் முன்னாடி நான் அவனை வந்து தலைவர்லேருந்து நீக்கி செயல் தலைவராக்குறேன்னு சொன்னால அதுக்கு வந்து யோசிச்சிருந்திருப்பார். அன்புமணி அந்த மாதிரி சொன்னால் பிரச்சனையாகவும் கட்சியில் பெரிய ப்ராப்ளமும் சொன்னால் ஒன்றும் ஆக போகிறதுல, ஆல்ரெடி டம்மியாக தான் இருக்கான், இதுக்கப்புறம் அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீக்கிட்டாங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, கட்சி தலைவராக இருக்கார் ஜி.கே. மணி அவர்கள். அன்றைக்கி வந்து சட்டசபை நடந்துகிட்டு இருக்கு. இவங்க வந்து ஒரு பட்ஜெட் மீட்டிங்கோ ஏதோ ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. அந்த ஆன் ஸ்டேஜில் சிட்டிங் ஸ்டேஜில் வந்து ஜி.கே. மணி அவர்கள் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி சட்டசபை நடக்குது, நான் சட்டசபைக்கு போகணும், அங்கே போய் என்ன கிழிக்க போற அப்படிங்கிறார். அவரோட வயசு என்ன, அவர் எத்தனை வாட்டி எம்எல்ஏ நின்று ஜெயிச்ச எம்எல்ஏ. உங்களை மாதிரி பேக்டோர் வழியாக உள்ள வந்து பின்னாடி ராஜ்சபா சீட் வாங்கிட்டு போல, இல்லை வந்து டைரெக்டாக வந்து எந்த இடத்துலையுமே வந்து மினிஸ்ட்ரி கொடுக்கல, ஈஸியாக கிடைக்கல, உங்களுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ண மாதிரி அவர் பண்ணல. அவர் நின்று 5 வாட்டி ஜெயிச்சு தொகுதியை ஸ்ட்ராங்காக பில் பண்ணவர். கட்சி தலைவராக எத்தனை வாட்டி இருந்திருக்காரு. அவர் வந்து நீ போய் என்ன கிழிக்க போகிற சட்டசபையில் வந்து நீங்கள் என்ன கிழிச்சிருக்கீங்க? இது வரைக்கும் இருக்கிறதுலே லீஸ்ட் அட்டண்டன்ஸு ராஜ்சபாவாக இருக்கட்டும் லோக்சபாவாக இருக்கட்டும் ரெண்டுத்துலையுமே இருந்திருக்காரு. மாதிரி ரெண்டுத்துலையுமே இருக்கிறதுலே லீஸ்ட் அட்டண்டன்ஸ் யாருக்குன்னு பார்த்தா அன்புமணி அவர்களுக்கு தான். அதிகமாக கொஸ்டின் ரைஸே பண்ணாத ஒரு எம்பியாக இருந்ததும் அன்புமணி அவர்கள் தான். இதுலேயே அவரோட எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இல்லை ஒரு நல்ல லீடரான்னு நம்மளுக்கு தெரியுது இல்லை. அதேமாதிரி இப்போ ரீசெண்டாக நடந்த எம்பி எலெக்ஷனில் அண்ணாமலை அவர்கள் நினைக்கிறேன் சேலம் தொகுதியில் நின்னாங்க. அவர் வந்து பொது மீட்டிங்கில் ஸ்டேஜ்லேருந்து கீழே பட்டு, என்ன அண்ணாமலை என்ன ஒரு ஓட்டு கூட எடுத்து ஜெயிக்க முடியல, நீ எல்லாம் என்ன மூஞ்சி எப்படி வச்சிருக்க, என்ன உனக்கு ஜெயிக்கிறதுக்கு கூட முடியாது, நீ எல்லாம் எதுக்கு சீட்டு வாங்குறேன்னு கேட்குறாரு. அதே ஸ்டேஜில் உங்கள் மனைவி திருமதி சௌமியா அவர்களும் அதே எம்பி எலெக்ஷனில் நின்னாங்க, தோத்தாங்க. அது எப்படின்னா ஒரு கட்சி தலைவர் அன்புமணி அவர்கள் சொல்லிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இளைஞரணி தலைவராக இருந்திருக்காரு. கட்சியோட ஃபேஸாகவே அவர் தான். ராமதாஸ் அவர்களுக்கு அப்புறம் இன்னைக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மகன் காடுவெட்டியார் அவர்கள் மறைஞ்சதுக்கப்புறம் அன்புமணி அவர்கள் தான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் தான் கட்சியோட ஃபேஸ், நெக்ஸ்ட் லீடர் அவர் தான் அப்படிங்கும்போது அவரோட மனைவி நிற்கிறாங்க. லிட்டரலாக இவர் நிற்கிறதுக்கு தான் அதுக்கு ஈக்குவேஷன் போட்டு பார்த்தோன்னா சௌமியா அவர்கள் நிற்கிறது அன்புமணி அவர்கள் நிற்கிறது ஒன்று. நீயே அங்கே தோற்று தானே நிற்கிற. அப்போ அதே பொது மீட்டிங்கில் உங்கள் மனைவி அவர்கள் நிறுத்தினா சௌமியா ஏன் தோத்துட்டீங்க, ஒரு ஓட்டு கூட எடுக்கிறது உங்களால் முடியலன்னு கேட்க வேண்டியது. ஆனால் அதுனா கட்சி கேடர்ஸு எங்கள் சொந்தக்காரங்களாம் நீங்கள் என்ன வேணாலும் கேட்பீங்களா? இன்னைக்கு அவரோட குடும்பம் அந்த இடத்துல நின்று பார்க்கும்போது என்ன நம்ம அப்பாவுக்கு இந்த அளவுக்கு மரியாதையே இல்லாமல் இருக்குன்னு தானே நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது யார் உங்க கூட வந்து நிற்பாங்க? ஒரு லீடராக நீங்கள் எந்த இடத்துல நடந்துக்கிட்டீங்க? இது வரைக்கும் நடந்த அந்த 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்த போராட்டத்தில் கூட ட்ரெயினில் கல்ல விட்டு அடித்த தொண்டர்களை பார்த்து அந்த தொண்டர்களுக்கும் எங்கள் கட்சிக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நீங்கள் இது வன்னியர் கட்சி இல்லைன்னு நீங்கள் யார் மேலே என்ன வழக்கு இருந்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லிட்டு போன அன்புமணியை லீடராக யார் ஏற்றுப்பாங்க? எப்படி கட்சி பிளவுபடும்? கட்சியை விட்டு அன்புமணியை ஒதுக்கிட்டாங்க. அவர் ராமதாஸ் அவர்கள் சொன்னது என்னன்னா, கட்சி தலைவர் பதவியிலேருந்து எடுத்துட்டு செயல் தலைவர் ஆகுறனாரு. இது வரைக்குமே 2004 இது வரைக்கும் எந்த பெரிய செயல்பாடும் அன்புமணி அவர்கள் காமிச்சதில்லை.
அவர் நீக்கிட்ட கட்சி விட்டு வெளியில போன்னு சொன்னா அவமானமா இருக்குமேனு அவர் சொல்றது அதான அர்த்தம். கட்சி விட்டு வெளில போன்னு சொல்லிட்டேன், நீ என்ன பண்ண போற, நீ எதுவுமே பண்றதுக்கு லாய்க்கு இல்லை, நான் கட்சி விட்டு எடுத்துட்டேன். செயல் தலைவர்னு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. ஒரு கட்சிக்கு எத்தனை தலைவர்? செயல் தலைவர் ஒன்று, தலைவர் ஒன்று, கௌரவ தலைவர் ஒன்று, இத்தனை வச்சு இந்த கட்சி இப்போ என்ன சாதிச்சிட்டாங்க? எத்தனை எம்எல்ஏ வச்சிருக்காங்க? 2021 10.5 ரிசர்வேஷன் கொடுத்ததே நாங்கள் தான் கிளைம் பண்ண கட்சிக்கு 25 தொகுதியில் நின்று 25 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கணும்ல. வெறும் 5 எம்எல்ஏ ஜெயிச்சு வச்சுட்டு நீங்க இத்தனை தலைவர் வச்சு என்ன பண்ணிட்டீங்க? இல்ல இப்போ நடக்கிற இவ்வளோ பிரச்சனைகளும் காரணம் நீங்க சொன்ன மாதிரி அன்புமணி வந்து கட்சியில சீனியர் தலைவர்கள் வந்து மதிக்கிறது இல்லை, அந்த பிரச்சனையா? இல்ல நீங்க நிறைய நேர்கள்ல சொன்னீங்க இது வந்து அவங்க குடும்ப பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இப்ப நடக்கிற பிரச்சனை வந்து குடும்ப கொண்டு வந்தது வந்து பிரச்சனை அப்படின்றீங்க. இல்ல முக்கியமான காரணம் என்ன காரணம்? சொத்து பிரச்சனையா? சொத்து பிரச்சனை. இப்போ எனக்கு வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தாதான் அதுல இருந்து வெல்த் வருதுன்னு நான் வெல்த் கிரியேட் பண்றேன்னு காமிச்சு என்னோட நான் அபகரிச்ச சொத்தை எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும். என்கிட்ட அந்த கட்சியே ஒன்றும் இல்லாம தரமட்டம் ஆயிடுச்சுன்னா இந்த சொத்தை நான் எதை வச்சு காப்பாத்துறது? அறக்கட்டளை எதை வச்சு நடக்கும்? நான் எப்படி சொல்றது? அறக்கட்டளையில் தான் எனக்கு ஃபண்டு வருது, அதுதான் நான் கட்சி நடத்துறேன். இல்லை அந்த அறக்கட்டளையோட ஃபண்ட்ஸை நான் எப்படி ரீட்டைன் பண்ண முடியும்? கட்சி அழிஞ்சிருச்சுன்னா அறக்கட்டளையும் போயிடும்ல, சொத்தை காப்பாற்றணும்ல, எல்லாரையும் மிரட்டணும்ல. இல்லை என் மேலே கை வச்சிங்கன்னா, என் அறக்கட்டளையில் கை வச்சிங்கன்னா இவ்வளோ பெரிய கட்சி நான் வச்சிருக்கேன், என் பின்னாடி இவ்வளோ பெரிய பலமான சமுதாயம் இருக்குது, நாங்கள் வந்து தமிழ்நாடியே ஸ்தம்பிக்க வச்சிருவோம் அறக்கட்டளையில் கை வச்சிங்கன்னா, அந்த பயம்லாம் கொடுத்த முடியாதுல்ல உங்களால். கட்சி போயிடுச்சுன்னா கட்சி போயிடும். ஏன்னா அன்புமணி அவர்கள் 2004 இந்த கட்சி அழிவு பாதை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்காரு. 2016 தனிச்சு நிற்கணும்னு ஒரு தைரியமான டெசிஷன் எடுத்தபோது அந்த டெசிஷனை ஏன் இவங்க ஃபாலோ பண்ணல? அதுக்கப்புறம் ஏன் அதே டெசிஷனில் வித்ஸ்டாண்ட் பண்ணல? இன்னைக்கு ஒரு வார்த்தை நாளைக்கு ஒரு வார்த்தை பேசுகிறவர் தான் அன்புமணி அவர்கள். வன்னியர் கட்சி இல்லைன்னு சொன்னவர் அதே மாதிரி ஒரு கலசத்தை கையில் டாட்டுவா குத்திட்டு வந்து அழுதுகிட்டு நாங்கள் இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குன்னு சொன்னவர் தான். ஒரு நாள் ஒரு ட்ராமா. இந்த ட்ராமா எதுக்கு? நான் என்ன கேட்குறேன், அந்த இருக்கு இல்லையா வன்னியர் கல்வி அறக்கட்டளைன்னு ஒரு விஷயம் உருவாக்குனாங்க. அந்த கல்வி அறக்கட்டளையை உருவாக்குனதுக்கு மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் வந்து ஒரு கிராமமாக போய் எனக்கு ஒரு பொடி மண்ணும் ஒரு செங்கலும் கொடுங்க, நான் வந்து இலவசமாக கல்வி தரேன் நம்ம மக்களுக்கு. அப்படி வேற எந்த காலேஜ்லையும் போய் நம்மளால் இலவசமாக படிக்க முடியல, நம்ம வந்து ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கோம், அவ்வளோ படிக்க முடியலன்னா ஃபீஸ் கட்டி படிக்க முடியல, ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இருந்தாங்க அன்றைய காலகட்டத்தில். இன்றைக்கும் அதே மாதிரி தான் சட்டசபையில் ரிலீஸ் பண்ண டேட்டாஸ்லேயே சொல்லியிருக்காங்க 70% வன்னியர் மக்கள் இன்னும் குடிசை வீட்டில் இருக்காங்க. நீங்கள் கட்சி ஆரம்பித்து 40 ஆண்டுகள் ஆச்சு, நீங்கள் மட்டும் மாடி வீடு பங்களான்னு வச்சுட்டு போகிறீங்க, இன்னும் அந்த மக்கள் குடிசை வீட்டில் தான் இருக்காங்க. அப்படி இருக்க மக்களுக்கு வந்து இலவசமாக கல்வி அறக்கட்டளைன்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தாங்க. 2018 வரைக்கும் அதில் இலவசமாக படித்தாங்க அவ்வளோ பேர். 18க்கு அப்புறம் மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் இறந்ததுக்கப்புறம் அதை வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு பேர் மாற்ற தைரியம் இருந்தது. அதுக்கு முன்னாடி நீங்கள் பேர் மாற்றிருக்கணும்ல. கல்வி அறக்கட்டளை அதை வந்து சரஸ்வதி எஜுகேஷனல் ட்ரஸ்ட்னு மாற்றுறீங்க, இப்போ வந்து ராமதாஸ் கல்வி அறக்கட்டளைன்னு பெருசாக பேர் மாற்றுறீங்க. யாரை கேட்டு மாற்றுறீங்க இதெல்லாம்? இந்த ட்ரஸ்ட்டை வந்து நீங்கள் சொந்த பணத்தில் உங்கள் குடும்பத்துலேருந்து நீங்கள் சம்பாரித்த ஃபண்டில் ஆரம்பித்த ட்ரஸ்ட்னா நீங்கள் வந்து ராமதாஸ் கல்வி அறக்கட்டளைன்னு பேரை மாற்றிங்க. வன்னியர் மக்கள் ஒரு வன்னியர் மக்களும் உலகெங்கும் வாழும் அத்தனை வன்னியர் மக்களும் இருக்க அனைத்து கட்சியில் இருக்க எல்லா வன்னியர் சொந்தங்களும் வந்து போட்டு உருவாக்கின ட்ரஸ்ட் அது. அப்படி இருக்கும்போது அதில் இருக்க சொத்தை அபகரிக்கிறதுக்காக நீங்கள் ஒரு பிளான் போடுறீங்க. அன்புமணி அவர்களுக்கு இதில் என்ன பிரச்சனை, முகுந்தன் உள்ள வரதுல என்ன பிரச்சனை? அன்புமணி அவர்கள் வந்து ஃபீல்டு ஒர்க்கரே கிடையாது. இஸ் நாட் அ ஃபீல்டு ஒர்க்கர், இஸ் நாட் அ லீடர். அவர் உட்காந்த இடத்துல அவருக்கு பதவி வரணும், பணம் வரணும். பதவி வெறியும் பணம் வெறியும் பிடிச்ச ஒரு உக்கிரமான ஒரு மனுஷனை பார்க்கணும்னா அன்புமணி அவர்களை பார்க்கலாம். அவர் சொல்றாரு கட்சியில எவ்வளவு சீனியர் இருக்காங்க, நீ அவங்களுக்கு கொடுங்க, இந்த முகுந்தனுக்கு என்ன தெரியும்? அதே கேள்வி அவர் சௌமியா அவர்களுக்கு எம்பி சீட் கொடுக்கும்போது கேட்டிருக்கணும்ல, ஏன் கேட்கல? எனக்கு அவர் சொல்றது அவர் அவ்வளோ பெருந்தன்மையா சொல்றாரு அப்படின்னா எதனால இது வரைக்கும் இந்த கேள்வியை சௌமியா அவர்களுக்கு சீட்டு கொடுக்கும்போது கேட்கல? அவரோட தன்ராஜ் வந்து அவங்களோட சொந்தக்காரங்க தான், அவருக்கு பாண்டிச்சேரியில் எம்பி சீட் கொடுக்கும்போது ஏன் கேட்கல? இவ்வளோ கேள்விகள் இருக்குல்ல. இதை விடுங்க, 25 தியாகிகள் இருக்காங்க. ஏன் எந்த எலெக்ஷன்லையும் அந்த 25 தியாகிகளுக்கு இது வரைக்கும் ஒரு அங்கீகாரமும் கொடுக்கல, ஒரு சீட்டு கொடுக்கல, ஒரு வார்டு மெம்பராவோ கவுன்சிலராவோ ஒரு எம்எல்ஏ சீட்டோ எம்பி சீட்டோ இல்லை டைரக்ட் ராஜ்சபா சீட் ஒருத்தவங்களுக்கு கொடுத்து அவங்களால தான் நாங்கள் கட்சி நடத்துகிறோம், இவங்க தான் எங்களோட அடையாளம்னு சொல்லிட்டு ஏன் அடையாளப்படுத்தல? அந்த கேள்வியை ராமதாஸ் அவர்கள், அன்புமணி அவர்களோ ராமதாஸ் அவர்களோ ஏன் கேட்கல? எதனால் வந்து அந்த 25 குடும்பம் இன்னும் புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க? ஏன் அவங்க இன்னும் எந்த வெளிச்சத்துக்குமே வரல? ஒரு நிகழ்வை சொல்லணும்னா ஒரு வன்னியர் நலன் விரும்பிகள் இருந்த குரூப் வந்து போயிட்டு அந்த 25 குடும்பத்துக்கு வந்து நாங்கள் வீடு கட்டி தரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு ராமதாஸ் அவர்கள்ட்ட போய் கேட்கும்போது அவங்களுக்குலாம் ஏற்கனவே நிறைய செஞ்சாச்சு, செய்யறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் விடுங்கன்னு சொன்னவர் தான் அன்புமணி அவர்கள். ராமதாஸ் அவர்கள் அதுக்கு அமைதியாக இருந்துட்டார். சரி பையன் வளரட்டும். ஏன்னா பையனோட மோகத்தில் தான் 2004 கட்சி அவர்கிட்ட கொடுத்து கட்சி சீரழிவு பாதையில் கொண்டு போனார். அதே ராமதாஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு இந்த முடிவு எடுத்திருக்காரு, பையன் வந்து கட்சி நடத்துறதுக்கு லாய்க்கு இல்லை. ஏன் அப்படின்னா அந்த சொத்து பறி போயிடும். இப்போ நான் சொல்கிறேன்ல வன்னியர் கல்வி அறக்கட்டளைன்னு இவங்க ஏன் இந்த பேர் மாற்றுறாங்க? வன்னியர் கல்வி அறக்கட்டளைன்னு இருந்தால் பொது சொத்து நல வாரியத்தில் போகும்போது கவர்மெண்ட் எடுத்து நடத்த போகுது. ஒரு கவர்மெண்ட் தப்பு செய்து இன்னொரு கவர்மெண்ட் தப்பு செய்யுன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்க எடுத்து நடத்த போகிறாங்க. அது மக்களுக்கு வந்து பலன் அடைய போகுது, இல்லைன்னா எப்படியாவது அது மக்கள்கிட்ட போய் சேர போகுது. இப்போ நீங்கள் வந்து இது குடும்ப சொத்தாக மாற்றிட்டீங்க. ராமதாஸ்ன்ற ஒரு தனி நபரோட கல்வி அறக்கட்டளையே அதை பேர் மாற்றிட்டீங்க. அதுலேருந்து வந்து எந்த ஒரு வன்னியர் இண்டிவிஜுவல்னாலையும் அதனால எந்த ஒரு பலனும் அடைய முடியல. கிட்டத்தட்ட 20,000 கோடி சொத்து இருக்கு அதுல. அந்த சொத்து இந்த முடிவுகள்லாம் யார் எடுத்தது? அன்புமணியா எடுத்தாரா, இல்ல ராமதாஸ் எடுத்தாரா, இல்ல குடும்பமா சேர்ந்து எடுத்தாங்க? குடும்பமா சேர்ந்து எடுத்தது.
இப்போ அதை பங்கு பிரிக்கிறதுல தான் இப்போ இந்த பிரச்சனை. இப்போ அன்புமணி அவர்களுக்குன்னா மொத்தமாக அபகரிக்கணும் அவருக்கு. இன்னைக்கு அன்னையிலேருந்து 2004 ஹெல்த் மினிஸ்டர் இருக்கும்போது அவர் ஊழல் பண்ணது, அவரோட உதவியாளர் வீட்டிலேருந்து 1500 கோடி பணம் எடுத்தது, அத்தனை கிலோ நகை எடுத்தது, அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த கேஸை வச்சு தான் பிஜேபி கூட்டணி அவர் போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அவ்வளோ ஊழல் வெறும் ஊழலை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு வந்தவர் தான் அன்புமணி அவர்கள். அரசியலுக்கு வந்து அவர் வந்து மக்களை முன்னேற்றணும், இந்த சமுதாயத்தை முன்னேற்றணும், இல்லை வந்து நல்ல வழி காமிக்கணும், இது வந்து டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ்னு பேசுகிறத தவிர, ஆனால் முழுக்க கரப்ஷன் பாலிடிக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை முழு நேர அரசியலாக செஞ்சவர் தான் திரு அன்புமணி அவர்கள். அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் ஊழல் வழக்கு தான் இருக்கு அவர் மேலே. அவர் வந்து போராட்ட வழக்கோ இல்லை வந்து இந்த மக்களுக்காக வந்து இதை தியாகம் பண்ணியிருக்காரு, இத்தனை விஷயத்த செஞ்சிருக்காருன்ற எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காரு கவர்மெண்ட்டை. அதனால அவர் மேலே வழக்கு போட்டோம். மாறும் காடுவெட்டியார் அவர்கள் மேலே 4 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் பாஞ்சுது, குண்டர் சட்டங்கள் பாஞ்சுது. இவர் மேலே ஒரு வழக்கும் கிடையாது, வெறும் ஊழல் வழக்கு. அதுக்காக ஜெயிலுக்கு போய் நீங்கள் ஜெயிலுக்கு போக தேவையில்லை, நின்று கேஸை நடத்தி கேஸ்லேருந்து நீங்கள் ஒன்று கன்விக்ட் ஆக போகிறீங்க, இல்லைனா வந்து அக்யூட் லைவ் வெளில வர போகிறீங்க. இதை பண்ணுறதுக்கு தைரியம் இல்லாமல் அவங்க கூட்டணி கூப்பிடும் போதெல்லாம் பயந்துக்கிட்டு ஓடி போய் காலில் விழுந்துட்டு எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க, ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்து என்ன எம்பி ஆக்கிட்டீங்கன்னா போதும், இந்த சமுதாயம் சீரழிஞ்சா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறவர் தான் அன்புமணி அவர்கள். அவருக்கு என்னன்னா கூட்டணி பேசும்போது தலைவர் பேச போகிறாங்க, கடைசியில் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வந்து டிசிஷன் எடுக்க போகிறாங்க. அதில் வர ஃபண்ட்ஸ் இவங்க தான் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் என்னன்றது இப்போ நடக்கும்ல. அந்த வர ஃபண்ட்ஸு கேண்டிடேட்ஸ்க்கு கொடுக்கறது கிடையாது, தொகுதியில் செலவு பண்ணுறது கிடையாது. இவங்க குடும்பத்துக்குள்ளே பிரிச்சுக்கிறதுலையும் அன்புமணிக்கு என்ன பிரச்சனை, நான் தானே கட்சி நடத்துகிறேன், நான் தானே இவ்வளோ பண்ணுறேன், இத்தனை வருஷமாக இந்த 5 வருஷமாக நான் தானே உழைச்சிருக்கேன், என்ன உழைச்சாருன்னு தெரியல, 5 வருஷமாக உழைச்சிருக்காரு, எலெக்ஷனில் வர ஃபண்ட்ஸ் அவருக்கு என்னன்னு அவர் எடுத்துக்கிறது. ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு வந்து ஒரு தந்தையாக இருக்கும்போது இப்போ மகள்களுக்கும் இந்த சொத்தை பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம். அதில் வர மோதல்ல சரி அன்புமணி அவர்கள் தனிப்பட்ட முறையில் செயல்படுறாரு, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆணாதிக்கவாதியாக செயல்படுறாரு, பெண்களுக்கு வந்து மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாரு, பெண்களுக்கு எந்த இதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாருன்றதுனால அவர் பெண் வழியில் முகுந்தன் வந்து கூப்பிட்டு வந்து கட்சியில் இளைஞரணி தலைவராகிறார். அன்னைக்கு சௌமியா அவர்களுக்கு வந்து எம்பி சீட் கொடுக்கும்போது கேள்வி கேட்காத அன்புமணி அவர்கள் இன்னைக்கு முகுந்தனை கட்சி கூட்டு வரும்போது எது கேள்வி கேட்கிறார். ஆக்சுவலாக முகுந்தனை கூட்டு வந்தது தப்புன்னு தான் நான் சொல்கிறேன். அந்த கேள்வி அங்கே வரும்போது எதுக்கு குடும்பத்துலேருந்து இன்னொரு எம்பி சீட்டு, நான் ஆல்ரெடி ராஜ்யசபா எம்பியாக இருக்கேன், எனக்கு தேர்தல் நின்று ஜெயிக்கிறதுக்கு தகுதி இல்லை, நான் ஆல்ரெடி ராஜ்யசபா எம்பியாக நான் வந்து பேக்டோர் வழியாக வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது எதுக்கு என் மனைவி, ஒரே குடும்பத்தில் அப்பா நிறுவனர், பையன் தலைவர், பையனோட மனைவி எம்பி சீட்டுக்கு நிற்பீங்க, இவங்களோட அக்காவோட பையனுக்கு வந்து இளைஞரணி தலைவராக கொடுப்பீங்க, மற்ற சம்பந்திகளுக்கெல்லாம் எம்பி சீட்டு கொடுத்துருக்கீங்க, இதுக்கு முன்னாடி எவ்வளோ பதவியெல்லாம் இருந்திருக்காங்க. இப்படியே நீங்கள் வந்து ஒரு குடும்பத்துக்கு மட்டும் கட்சி நடத்தணும்னா வன்னியர் மக்கள்லாம் கேனப்பையில நான் கேட்குறதுக்கு எதுக்கு இந்த வன்னியர் சொந்த மக்களை வந்து ஏமாத்துறீங்க நீங்கள்? இது வரைக்கும் அந்த 25 குடும்பத்துக்கு நான் தான் கேட்குறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எல்லாத்தையும் வச்சுங்க, அந்த 25 குடும்பத்தையும் அதேமாதிரி உங்கள் குடும்பம் நினச்சி எதாவது செய்யலாம்ல, ஏன் அவங்கள வந்து ஏமாத்துறீங்க இந்த அளவுக்கு? நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஃபியூர் நம்பர்ஸ்க்கே இவங்க எதுவுமே பண்ணல. இருக்கிறதுலே ஒரு லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி இன் தமிழ்நாடு. அந்த கம்யூனிட்டியை வந்து இன்னும் பின்தங்கிய நிலையிலே இருக்கிறதுக்கு முழுமையான காரணம் இவங்க தான். இவங்களுக்கு வந்து எந்த விதமான நல்லது வரணும்னாலும் மற்ற அரசியல் கட்சிகளில் இருக்கவங்கலாம் வந்து ராமதாஸ் அவர்களை கேட்டு தான் பண்ணணும், ராமதாஸ் அவர்களை கேட்டு தான் பண்ணணும் ஒரு பிம்பத்தை அந்த காலத்துலேருந்து உருவாக்கி வச்சு அன்றைக்கி மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் இருந்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக இருந்தது. 2ஆம் இடத்துல இருந்த காலங்களும் உண்டு, இப்போ 3ஆவது இடத்துல இருந்தது, இப்போ கட்சி அடையாளமே இல்லாமல் போயிடுச்சு, இருக்க தடம் தெரியாமல் போயிடுச்சு. இவ்வளோ பிரச்சனை எழுந்துட்டு இருக்கும்போது இது ராமதாஸுக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதான்னு தெரியாமல் ஏன் கரெக்டாக அமித்ஷா 10ஆம் தேதி வராது, தலைவர்னால நான் போய் உட்காந்து கூட்டணி பேச முடியும்? அன்புமணி அவர்கள் தலைவராக இருந்தால் நான் தான் தலைவர், நான் அந்த கட்சிக்கு நான் தான் டெசிஷன் எடுக்கணும்னு போய் அங்கே உட்காருவாரு. நீ தலைவரே இல்லைன்னு சொல்லிட்டு எந்த மூஞ்சி வச்சு அங்கே போய் நீங்கள் உட்காந்து கூட்டணி பேசுவீங்க? கேன்சல் பண்ணிட்டு இந்தியா கூட்டணி இல்லாமல் வேற பக்கம் போகலான்ட்டு ராமதாஸ் நினைக்கிறாரு. அவர் வேற எந்த பக்கமும் அவர் கூட்டணிட்டு ஒரு ஓப்பனா இல்லையா? திமுக போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லி டாக்ஸ் அடிபடுது. இல்லை, இப்போ திமுக போகிறது எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னோட புரிதலுக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஆல்ரெடி அவங்க ஒரு ஸ்ட்ராங் கூட்டணி வச்சிருக்காங்க, அந்த கூட்டணியில் 2 எலெக்ஷன் பேஸ் பண்ணியிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க, எந்த ஒரு தோல்வியும் இல்லை. அப்படி இருக்கும்போது ராமதாஸ் அவர்களோ அன்புமணி ராமதாஸ் அவர்களோ போகிற கூட்டணி எல்லாமே தோல்வியை சந்திச்சிட்டு இருக்கு. கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக அவங்க போகிற கூட்டணி எல்லாமே தோத்துட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஓட்ஸ் வருது இல்லை. இவங்க ஒரு கூட்டணிக்குள்ளே போகிறதுனால அந்த அலையன்ஸில் மற்ற சமுதாய மக்கள் ஓட்டு போட மாட்டேன்றாங்க, வன்னியர் மக்களே அதிருப்தியில் இருக்கவங்க இவங்களுக்கு ஆப்போசிட்டாக போய் ஓட்டு போடுறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களை கொண்டு போய் எப்படி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு கூட்டணியில் எப்படி இவங்களை திணிச்சு, அதனால எதுக்கு அவங்க வந்து அந்த கூட்டணி பலத்தை இழக்கணும்னு? டிசம்பர் 28 பொதுக்குழு அந்த பிரச்சனைக்கு பிறகு சுமூகமான போய் மறுபடியும் சமாதான பேச்சுவார்த்தை, ஆனா மீண்டும் அடிச்சிருக்கு. சரி, ஓகே, செயல் தலைவரா அன்புமணியை நியமிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் பிரச்சனை முடியும்னு பார்த்தா இல்ல, நேற்று இரவு 10 மணி கிட்ட ஒரு அறிக்கை வர்றாரு. இல்ல, வாழ்க்கையில இது வரைக்கும் அவருக்கு நடக்காத ஒரு அசிங்கம் அது.
அவர் வாழ்நாளே இந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலையில அன்புமணி அவர்கள் இருந்திருக்கவே முடியாது. இல்லை, எந்த இடத்துலையும் வந்து அவர் வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்களை வந்து தவறா குறிப்பிடல. ஐயா வழியில் தொடர்ச்சியாக நடப்பேன் வேற இவர் தவறா குறிப்பிட்டு இவர் என்ன பண்ணுவார், அடுத்த நாள் ராமதாஸ் அவர்கள் வந்து பிள்ளையா என்ன நான் வந்து அரசியல் பண்றது தான் வந்து சொல்லிட்டு நீ கட்சிக்கே அடிப்படை உறுப்பிலே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஏன்னா 90 வயசு ஆகுது இன்னைக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் எந்த லீடரும் எடுத்து வரைக்கும் நான் பார்க்கல. அதில் குறிப்பிட்டிருக்காரு அன்புமணி என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, பொதுக்குழு உறுப்பினர்கள் கூடி நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர். ஸோ தேர்தல் கமிஷன் வந்து அங்கீகரிச்சிருக்கு. ஸோ வந்து நான் தலைவராக தொடர்றேன். இன்னைக்கு இப்போ ஒரு மீட்டிங் நடக்கல, இப்போ கூடிய சீக்கிரம் திரும்ப பொதுக்குழு வச்சு யார் என்னன்னு தெரிஞ்சிடும்ல. பொதுக்குழு கூட்டினா அன்புமணி அவர்கள் வந்து முகத்தை எங்க வச்சு பாருங்க. நான் என்ன கேட்குறேன், உங்களை தலைவர் பதவியிலேருந்து நீக்கினதுக்கு அப்புறம் இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு அனுதாபாலையோ இல்லை வந்து மக்களோட சப்போர்ட்டோ இல்லை வந்து 2ஆம் கட்ட தலைவர்களோட சப்போர்ட்டோ எதுவுமே வரலையே. அப்படி இருக்கும்போது நீங்க எந்த தைரியத்தில் பொதுக்குழு கூட்டி எந்த மூஞ்சி வச்சுட்டு அங்கே போய் நிற்பீங்க? யாருமே, ஏன்னா நீங்க கூட இருந்த தலைவர்களை யாருமே மதிச்சதில்லை. வளர்ந்திருந்த தலைவர்கள் அத்தனை பேரையுமே கட் பண்ணி இந்த கட்சியில நான் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி உங்க பாதையை பின்னோக்கி பார்த்தா அதுதான் இருக்கு. யார் யாரெல்லாம் எந்தெந்த மாவட்டத்தில், டெல்டா மாவட்டத்திலாம் ஸ்ட்ராங்கா வச்சிருந்த அத்தனை பேருமே கட் பண்ணிட்டீங்க. நீங்க உங்களுக்கு ஃபேவரா உங்களுக்கு ஜிங்சாங் அடிக்கிற நிறைய பேரை போட்டு கட்சியை நடத்தணும்னு நினைச்சிங்க, கட்சியை தோல்வியை சந்திச்சு. நான் தான் சொல்றேன்ல, இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் கட்சிக்காக வேலை செஞ்சாங்களோ அவங்க அத்தனை பேருமே புறக்கணிச்சிட்டு உங்களுக்கு ஃபேவரா இருக்கவங்களை போட்டு நீங்க கட்சி நடத்தீங்க, கட்சி தோல்வியை சந்திச்சு. அந்த ஃபேவரா இருக்கவங்களால ராமதாஸ் அவர்களை எதிர்த்து எந்த அரசியலும் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்கா இருந்தவங்க ராமதாஸ் அவர்கள்ட்ட கான்வர்சேஷன் இருக்கும், ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷன், டிபேட் இருக்கும், கேள்வி கேட்பாங்க, அதுக்கான பதில் இருக்கும். அந்த மாதிரி ஆட்கள் இப்போ யாருமே இல்லையே கட்சியில். எல்லாரும் வெளியில போயிட்டாங்க. கட்சியில் இருக்கவங்க அவங்க வந்து ராமதாஸ் அவர்கள் பின்னாடி போய் நிற்கிறாங்க. இல்லை, இப்போ ராமதாஸ் அவரோட வந்து சமாதான பேச்சுவார்த்தையும் தொடங்கி இருக்குன்னு சில நாள் யாருமே பார்க்கவே இல்லையா. அவர் எல்லாரும் வெளில போன்னு விட்டாரு. ஆனா பாமக பொருளாளர் திலகபாமா அவர்கள் வந்து உடனே ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து மற்ற விஷயங்கள்லாம் ஒத்து போயிருந்தாலும் இந்த விஷயங்களை வந்து ஏத்துக்க மாட்டோம். அதான் 2-3 பேட்டியில நான் சொன்னதுதான், ஒருத்தங்களை பத்தி தவறா நம்ம சொல்லக்கூடாது, அதுவும் குறிப்பா பெண்களை பத்தி தவறா சொல்லக்கூடாது. எங்களுக்கு அந்த வழியில தான் எங்க ஐயா மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் வந்து கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க இந்த கட்சிக்கு எப்படி வந்தாங்க, எப்படி வந்து அவங்க பதவி வாங்கினாங்கன்னு கட்சியில் இருக்க நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் தெரியும். அதனால அவங்க வந்து ஒரு எலிஜிபிள் இண்டிவிஜுவலா இந்த விஷயத்துல வந்து கமெண்ட் பண்றதுக்கு தான் கிடையாது. அவங்க பத்தி பேசுறது நான் ஏன் எதுக்காக கேட்டேன்னா, இப்போ நிர்வாகிகள் எல்லாமே வந்து அன்புமணி பக்கம் யாருமே இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அதான் சொல்றேன், அவங்களுக்கு வந்து கிரெடிட்டே கிடையாது அதை பத்தி பேசுறதுக்கு. அதனால அவங்க பேசுற விஷயத்த வந்து யாருமே அது ஒரு பொருளாவே இல்லைல்ல. மீடியாவில் வேணா சரி கட்சியோட பொருளாளர் பேசுறாங்கன்னு நம்ம நினைப்போம். கட்சிக்குள்ள போய் நிர்வாகிகள்ட்ட பார்த்தா அந்த அம்மா கிடக்கு அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவங்க பேசுறது வந்து அந்த வேர்டுக்கு ஒரு வேல்யூவே இல்லை, ஒரு வெயிட்டேஜே கிடையாது. இல்லை, அன்புமணியை வந்து நீங்க சொல்ற மாதிரி ஓரம் கட்டுறது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பாமக மாவட்ட செயலாளர்களோ இல்லை வந்து எம்எல்ஏஸோ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? ராமதாஸ் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு உடன்படுவாங்க. அவர் வந்து திருப்பநாளைக்கு என் பையன் தான், நான் வந்து சமரசமாயிட்டோம் ஒன்றா வச்சுக்கிட்டனாலும் இந்த வன்னியர் மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவர் கட்சி விட்டு நாங்கள் வெளில போன்னு சொல்லிட்டு அவரால் கட்சிக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்னு சொன்னாலும் ஏற்றுக்க தான் செய்வாங்க. ஆனால் அவர் கட்சி விட்டு நீக்கிறதோ இப்போ செயல் தலைவராக வச்சிருக்கிறதோ சந்தோஷன்ற மாதிரி தான் எல்லா நான் பேசின வரைக்கும் சுற்றி 2ஆம் கட்ட தலைவர் அத்தனை பேர்கிட்ட நான் என்னால் முடிஞ்ச கான்வர்சேஷன் வச்சிருந்தேன். எல்லாரும் ஓகே, நல்ல டிசிஷன் தான், இந்த எலெக்ஷனில் ஏதாவது ஒரு நல்ல முடிவு வரும், நல்லபடியாக சீட்டு கிடைக்கும், உழைச்சவங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க சீட்டு கொடுத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக உழைச்சவங்களுக்குலாம் சீட்டு கொடுக்கல. இப்போ ரீசெண்டாக மாவட்ட செயலர் பதவியெல்லாம் போட்டாங்க, அவங்க எல்லாருக்கும் காசு வாங்கிட்டு தான் பதவியெல்லாம் போட்டிருந்தாங்க. கட்சிக்குன்னு உழைச்சவங்க எல்லாருமே இன்னும் ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசின வரைக்கும் நல்ல முடிவு தான், பார்ப்போம் எலெக்ஷனில் என்ன ரிசல்ட்ஸ் வருதுன்னு பார்ப்போம்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு கருத்து தான் இருந்தது. எப்படி பார்த்தாலும் இது ஒரு கட்சி பிரச்சனையை தாண்டி இது ஒரு குடும்ப பிரச்சனை இல்ல, குடும்ப பிரச்சனை தாண்டி சொத்து பிரச்சனை, காசுக்காக சீப்பா அடிச்சுக்கிறாங்க. இல்ல, இப்போ வந்து நம்ம பேசிட்டு நேரத்திலே வந்து முகுந்தன் வந்து அன்புமணியை சந்திக்கிறாருன்னு ஒரு தகவல் வருது. ஸோ இந்த சமாதான பேச்சுவார்த்தைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏன்னா சமாதான பேச்சுவார்த்தை கண்டிப்பா போயிட்டு தான் இருக்கும். கடந்த முறை பிரச்சனை வந்தப்பையும் சமாதானம் பேசினாங்க. ஸோ இந்த உறவினர்கள் சேர்ந்து இந்த சமாதானம் பேசி ஸோ இந்த பிரச்சனை வந்து சுமூகமா முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல இந்த மீண்டும் ஆல்ரெடி 2-3 நாளா வந்து அவங்க வீட்டுல மகள்கள் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்கன்றதான் அன்னைக்கு தகவல் வந்தது. நேற்று அதுக்கப்புறம் நிர்வாகிகள் போனாங்க, யாரையும் பார்க்கலன்னு தகவல் வந்து இன்னைக்கு காலையில இருந்து கூட்டம் நடந்துட்டு இருக்கு. சமரசன பேச்சுவார்த்தையோட நான் தான் சொல்றேன், அன்புமணி அவர்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் கண்ணாலும் போயிட்டு மன்னிப்பு கேட்கவும் தயாரா இருப்பார், மிரட்டுறதுக்கும் தயாரா இருப்பார். அவர் போய் காலில் விழுந்து என்ன மன்னிச்சிருங்கன்னு ஏத்துக்கிட்டா இவர் ராமதாஸ் அவர்கள் சொந்த பிள்ளை தான். நான் தான் சொல்றேன், இந்த கட்சி இந்த அழிவு பாதையை நோக்கி இத்தனை வருஷமா வந்ததை கண் கூட பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தவர் தான் ராமதாஸ் அவர்கள். அன்புமணி அவர்கள் வந்து எந்த விஷயமும் செய்யல, எங்கேயுமே செயல்படல, கட்சியை வந்து ஒழுங்கா வழி நடத்தலன்னு தெரிஞ்சதான் அமைதியா இருந்தார். அவர் பையன் மேலே அவருக்கு அவ்வளோ பாசம் இருந்தால் இவ்வளோ பெரிய கட்சியவே அழிச்சார். அப்படிங்கும்போது அவங்க காம்ப்ரமைஸ் ஆகிறதுல நம்மளுக்கு ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஏன்னா ராமதாஸ் அவர்களும் வந்து நான் யார் கூடயும் கூட்டணி வைக்க மாட்டேன், அதுக்கு ஒரு தகாத வார்த்தையை உதாரணமாக சொல்லிட்டு பொதுவெளியில் அடுத்த வர எலெக்ஷனில் உடனே போய் கூட்டணி வச்சவர் தான். அதனால இவங்க 2 பேர் சொல்கிற வார்த்தையை நம்ம நம்பணும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், மூத்த அரசியல்வாதி இன்னைக்கு ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. அன்புமணி அவர்கள் இல்லாமல் கட்சி செயல்படுமானா கட்சி நல்லாவே செயல்படும். ஏன்னா அன்புமணி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் கட்சி பின்னடைவு நோக்கியே போச்சு. கட்சியில் உழைச்சவங்க யாருக்குமே மதிப்பு கிடைக்கல. நான் அதுக்கு உதாரணம் நிறைய சொன்னேன். இதை தாண்டி நிறைய இருக்கு. அவர் அன்புமணி அவர்கள் செஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லணும் அப்படின்னா அன்புமணி அவர்கள் இல்லாமல் கட்சி நல்லபடியாகவே நடக்கும். ஆனால் இதை தாண்டி இப்போ காலைல ஜி.கே. மணியை அவர் ராமதாஸ் அவர்களை சந்திக்க போகிறது முன்னாடி மகிழ்ச்சியான செய்தி வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதே போல்
அதிமுகவை சேர்ந்த சைதை துரைசாமி அவரும் மீட் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ இப்படி இருந்தாலும் இது வந்து சுமூகமாக பேசி பேச்சுவார்த்தை நடத்தி கட்சியை மீண்டும் ஒன்றிணைக்கணும், கட்சி வந்து உடையிற நிலைமைக்கு போகாமல் தடுக்கிறதுக்கு தானே எல்லா விதமான வேலைகளும் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா விதம் அதான் சொல்கிறேன்ல, கட்சி உடையணும்னா 100லேருந்து 2 உடையிறது அது வந்து உங்களுக்கு ஃபேக்ஷனாகவே தெரியாதுல்ல. 2 பேர் கட்சி விட்டு போயிட்டாங்க, இன்னும் 2 பேர் யாராவது வந்துருவாங்கன்ற மாதிரி தான். ஆனால் இப்போ சைதை துரைசாமி அவர்கள் மீட் பண்ணதாக இருக்கட்டும் சரி, இல்லை ஜி.கே. மணி அவர்கள் மீட் பண்ணதாக இருக்கட்டும் சொல்லி, ஏன்னா இந்த இவர் செயல் தலைவரை அறிவிக்கிறதும் தலைவர் பதவியில நீக்கிறதுமே அமித்ஷா அவர்கள் வருகையை ஒட்டி தான் அது நடந்தது. அது வந்து முழுக்க முழுக்க கூட்டணிக்காக நடந்த ட்ராமா தான் இது. இந்த கூட்டணியில் அன்புமணி அவர்கள் தலைவராக இருந்தாருன்னா அவர் போய் பிஜேபியில் உட்காந்து, நான் அதான் சொல்கிறேன், அந்த கேஸ் ஆகஸ்ட்ல முடிய போகுது, அதுக்காக அவர் வந்து எனக்கு எம்பி சீட் கொடுத்துருங்க, நான் கூட்டணியில் இருக்கேன்னு அவர் போய் சொல்லிப்பாரு. கட்சியோட பலம் திருப்ப இழக்க தான் போகுது, இவங்க வந்து பெருசாக ஜெயிக்க முடியாமல் போகுது. அந்த நிலைமைக்காக ராமதாஸ் அவர்கள் வந்து அந்த டிசிஷன் எடுத்தாங்க. அது வந்து எப்படின்னா, சொத்து பிரச்சனை, இந்த கூட்டணி பிரச்சனை, அவங்களுக்கு பங்கீட்டில் வர பிரச்சனை, இளைஞரணி தலைவராக முகுந்தன் அவர்கள், இது அத்தனையும் சேர்ந்து நடக்கிற விஷயம் தான் இது. இப்போ சைதை துரைசாமி அண்ணா அவர்களும் வந்து கூட்டணியை பற்றி பேசுறதுக்கு தான் போயிருப்பாங்க, வேறு எதுவும் பெருசாக அங்கே எதுவும் நடக்கிறதுல. அவங்க தான் ஆல்ரெடி கூட்டணியெலாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க, அதனால அவங்க கூட்டணியை பற்றி பேச போயிருக்காங்க. இவங்க என்ன இப்போ இதுலேருந்தே தெரியுதுல்ல, இவங்க ஆல்ரெடி வந்து ஏடிஎம்கே கூட்டணியை ஃபேஸ் பண்ணி தான் ராமதாஸ் அவர்கள் வந்து நகர்ந்துட்டு இருந்தார். ஆனால் அன்புமணி அவர்கள் அந்த எலெக்ஷனில் அவரோட கேஸ் வச்சு மிரட்டினால அவர் பிஜேபி கூட்டணியில் காலையில் 7 மணிக்கு அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டு வந்து கையெழுத்து போட்டு பண்ணார். இப்போ அது நடந்துடக்கூடாது, திரும்ப அமித்ஷா அவர்கள் வராங்க, அதே டைமில் இவர் போய் உட்காந்துடக்கூடாதுன்றதுக்காக இவர் வந்து நானே தலைவராக இருந்துப்பேன், இதுக்கப்புறம் அன்புமணி அவர்கள் தலைவர் கிடையாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தார். அந்த முடிவே வந்து எந்த அளவுக்கு அதில் வந்து கேடஸ்க்கு வருத்தம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஐயாவோட முதல் சத்தியமே வந்து நான் எந்த விதமான பதவியும் வகிக்க மாட்டேன் அப்படின்னு தான். இப்போ வந்து பதவிக்கும் வந்துட்டாரு, அவர் பையனுக்கு வந்து தலைவர் பதவி கொடுத்துருந்தாரு, இப்போ அவர் பேரனுக்கு இளைஞரணி தலைவர் கொடுக்குறாரு. அப்போ இது முழுக்க முழுக்க கட்சி குடும்ப கட்சி ஆகுதுன்ற வருத்தம் இருக்குது. ஆனால் என்னென்னா, வன்னியர் மக்களுக்கு வேறு எதுவும் போய்க்கிடம் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால எல்லாருமே வந்து சரி ஏதாவது ஒரு முடிவு எடுங்க, நல்ல முடிவு எடுங்க, இவர் இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் கட்சியை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ சப்போர்ட்டை சொல்ல ராமதாஸ் அவர்கள் கூட தான் நிற்கிறாங்க. அதனால அன்புமணி அவர்கள் சமரசமாகி போய் கட்சியில் திருப்ப ஒன்றிணையறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இல்லை, இப்போ இறுதியாக ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். இப்போனா மருத்துவர் அவர்களுக்கு வந்து 90 வயசு நெருங்கிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ கட்சியோட முகமாக வந்து அடுத்த கட்ட தலைவர்களாக வந்து அன்புமணி வந்து முன்னிறுத்தினார். இப்போ அவருடைய செயல்பாடு பிடிக்கல, நானே தலைவர்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு. இப்போ எப்படி இருந்தாலும் மறுபடியும் ஃபியூச்சர் கட்சியோட ஃபியூச்சரை பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு இளம் தலைவர் நானே தலைவர் ஏன் சொல்றாருன்னா, இவர் இப்போ அடுத்த பொறுப்பு போடலாம்ல, அடுத்த பொறுப்பு நிறுவனர் தான் பொதுவாக பொறுப்பு போட்டுட்டு இருந்தாங்க. தலைவர் வந்து அதில் அன்னைக்கு இதுக்கு முன்னாடி நடந்த பொதுக்கூட்டத்திலே வந்து அன்புமணி அவர்கள் வந்து முகுந்தனை ஏற்றுக்கல. அங்கே ஸ்டேஜ்லேயே வந்து ஓப்பன் ஸ்டேஜில் பிரச்சனை பண்ணார். அவன் வந்து 4 மாதம் தான் ஆகுது கட்சிக்கு, எதுக்கு பொறுப்பு கொடுக்குறீங்களா அன்னைக்கு கேட்டார். அப்படி இருக்கும்போது ராமதாஸ் அவர்களுக்கு வந்து அன்புமணி எந்த விதமான செயல்பாடும் பண்ணல, கட்சி வந்து முன்னேற்றலை. அவருக்கு வந்து இப்போ மேபி முகுந்தன் அவர்கள் மேலே வந்து நம்பிக்கை இருந்திருக்கலாம். முகுந்தனை திருப்ப கட்சிக்குள்ளே கொண்டு வரதுக்காகவும் அவர் அங்கீகரிக்கல, அன்புமணி அவர்கள் அங்கீகரிக்கல, அவருக்கு வந்து இவர் அங்கீகாரம் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த முடிவு. இப்போ இவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார்ல, முகுந்தன் அவர்கள் இளைஞரணி தலைவர் அப்படிங்கும்போது அன்புமணி அவர்களால் எந்த அப்போசிஷனும் எந்த ஒரு பதவியுமே இல்லாதவர், ஒரு கேபினெட்டில் ஒரு பார்ட்டியோட கேபினெட்டில் இல்லாதவர் எப்படி வந்து அதை வந்து அப்போஸ் பண்ணுவார்? எதுவுமே பண்ண முடியாது. அதனால இந்த டெசிஷன் தான் அடுத்த ஒரு ஃபேஸ் வேலையோ அவர் வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து முகுந்தனை பார்க்குறாருன்றது தான் என்னோட புரிதல். ஆல்ரெடி கட்சி வந்து தேஞ்சிருச்சுன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இந்த மாதிரியான நகர்வுகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? அதான் கட்சி 2016 அவங்க வச்சிருந்த வாக்கு வங்கிக்கும் இப்போ இருக்க வாக்கு வங்கிக்கும் ரொம்ப டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸ். அன்றைக்கி 30 லட்சம் வாக்கு வங்கி வச்சிருந்தாங்க, கிட்டத்தட்ட 7.5-6.5% ஓட்டு வச்சிருந்தாங்க. இப்போ நியர் அபவுட் 1.5-2% ஓட்ஸ் தான் இருக்குது அவங்ககிட்ட. அவங்க இந்த எலெக்ஷனில் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க, இப்போ நான் ஸ்ட்ராங்காக இருக்கும் போது தான் என்கிட்ட கூட்டணியும் தேடி வருவீங்க. நானே 100 பேரில் 40 பேர், அங்கே ஒரு 10 பேர், அங்கே ஒரு 30-40 பேர் இப்படி பிரிஞ்சு இருந்தாங்கன்னா ஆல்ரெடி ஒரு கட்சி உடஞ்சி நிற்குது. அந்த மாதிரி இந்த கட்சி உடஞ்சிருந்தா கூட்டணி எப்படி வரும்? அதனால கட்சியை உடைய விடமாட்டார் ராமதாஸ் அவர்கள் தான் நான் நம்புகிறேன். அப்படி உடஞ்சிது அப்படின்னா இன்னும் பலகீனமாகவும் பாமகன்ற ஒரு கட்சி இல்லாமல் போயிடும். எங்கள் மக்களோட நிலைமை தான் ரொம்ப சோகத்தில் இருக்கும். அதுக்கு கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் சந்திப்பெல்லாம் எழுந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்து நகர்வுகள் என்னன்ட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியும். நேரம் ஒதுக்கி நிறைய கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. நேரத்துக்கு நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.